வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ ரோஸ்டட் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பொடி செய்யணுங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆற வச்சு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து உரிப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நான் பேபி உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து வச்சுருக்கேங்க. இது 1/4 கிலோங்க. அதை அதோட சேர்த்துக்கோங்க. பெருசாக உள்ளதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் எல்லாம் சின்னதாக உள்ளதை அப்படியே போட்டிருக்கேன். அப்படியே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாங்க. நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் நமக்கு எவ்வளோவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி நறுக்கி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரோஸ்டட் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.